உங்களுக்கு பாடியெல்லாம் டயர்டாக இருக்கா? மசில் சோர்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கான ரீசன் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் இன். நிறைய பேர் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறத பார்க்குறோம். அண்ட் அவுட்டரில் ரன்னிங் போகிறதையும் பார்க்குறோம். ஆனால் அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? நம்பர் 1, லேக் ஆஃப் ஸ்லீப், லோ இன் ப்ரோட்டீன், ராங் ஃபார்ம். இது 3 ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாடிக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு மச்சான் எனக்கு மசில் வளரல, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஜிம்முக்கு போகிறதால மட்டும் உங்கள் மசில் ஸ்ட்ரென்த் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக்கும் உள்ளே வரும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில் டிஷ்யூ மைன்யூட்டாக பிரேக் ஆகும். அப்போது தான் அது பிஃபோரோட பிக்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் ஆகும். இந்த டைமை தான் மசில் ரெக்கவரி டைம்னு சொல்லுவாங்க. அது டிஃப்ரெண்ட் மசிலுக்கு டிஃபர் ஆகும். லெக் மசிலுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஒர்க் அவுட் போடுறோங்கும் போது டெட் லிஃப்ட் வச்சுக்கலாம். டெட் லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா பேக்கை வந்துட்டு ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணியும் லெக் டிஸ்டன்ஸை கரெக்டாகவும் மெயின்டைன் பண்ணியும் அந்த ஃபார்மை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுவாங்க. இதை தான் வந்துட்டு ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு நிற்காம, சில பேர் அப்படி பின்னாடி ரொம்பவும் போகி ஒழுங்காக வந்துட்டு பேக்கை வந்துட்டு ஸ்லைட்லியாக அப்படி பெண்ட் பண்ணாமல் அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பேக் இன்ஜுரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது, மசில் சோர்னஸ் ஆகவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு ஸ்லீப். நிறைய பேர் லைஃப்பில் வந்துட்டு ஒர்க்குக்கு போவாங்க, ஒர்க் முடித்த கையோடு வந்துட்டு ஜிம்முக்கு போவாங்க. இப்படிலாம் பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு சரியான ஒரு ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறம் 8 to 12 ஹவர்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு ஒரு டீப் ஸ்லீப் வேணும். நடுவில் எழுந்திரிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டீப் ஸ்லீப் இந்தமாரி ஒரு ரொட்டீன் அவங்க லைஃப்பில் இருந்தால் தான் அவங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில் ரெக்கவரிக்கான டைம் அது எடுத்துக்கும். நிறைய பேர் வந்துட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டும் எடுத்துப்பாங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட்டும் போட்டுருவாங்க, பட் மசில் இன்க்ரீஸ் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். அந்த டைமில் தான் உங்கள் மசில்ஸ் வந்து க்ரோ ஆகும், ரிப்பேர் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் ஃபுட். ஒர்க் அவுட்டும் பண்ணிவிடுவாங்க, ஸ்லீப்பிங்கும் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு க்யூர் கூட ஆகிடும், ரெக்கவர் ஆகிடும். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மசிலில் க்ரோத் இருக்காது, ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இது எதனால் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கரெக்டான அளவு அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு கரெக்டாக அவங்க ப்ரோட்டீன் எடுக்கணும். எப்படி எடுக்கிறதுனா அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ கரெக்டாக இப்போ ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போய் கரெக்டாக ஃபார்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மசில் கண்டிப்பாக க்ரோ ஆகும், ஸ்ட்ரென்த்லேயும் வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதையும் மறந்துடாதீங்க. உங்கள் லைஃப்பில் எதை மறந்தாலும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நல்லா தூக்கத்தையும் ப்ரோட்டீன் இன்டேக்கையும் கரெக்டான ஃபார்மையும் மறந்துடாதீங்க. உங்கள் லைஃப்பில் இது வந்து ரொம்பவே முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். நீங்கள் உங்கள் 50 வயசு தாண்டினதுக்கப்புறம் தான் இதோட அருமை உங்களுக்கு புரியும். ஸோ ஃபாலோ இட். ஓகே நண்பர்களே, இப்படிக்கு சைனிங் ஆஃப் அகிலன். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிட்னஸ் பற்றி வீடியோ போடவும், நிறையா சேலஞ்ச் பண்ணவும். உங்களோட தாட்ஸ் அண்டு கொஷின்ஸை கமெண்டில் போடுங்க.